சரவணனும் அஞ்சலியும் லவ் பண்ணுறது மயிலுக்கு தெரிஞ்சிருது. சரவணன் கிட்ட மயில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் மாமான்னு சொல்கிறாங்க. ஆனால் சரவணன் அது என்னோட குழந்தையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதனால் மயில் வருத்தமாகி கோமதி கிட்ட போய் அத்தை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கோமதியும் வீட்டுக்குள்ளேயே மயிலை சேர்க்க மாட்டேங்காங்க. என்னடி திரும்ப ஏதாவது போய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்துடலான்னு பார்க்கியா, கிளம்பு இங்கேருந்துன்னு சொல்கிறாங்க. ஆவுனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வர பார்க்குற, இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி தள்ளி விட்டு கதவை பூட்டிடுறாங்க. அழுதுகிட்டே மயில் வீட்டுக்கு வரும்போது அங்கே தான் சரவணனும் அஞ்சலியும் பைக்கில் சிரித்து பேசிட்டு போகிறத மயில் பார்த்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த மயில் அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே அவங்க அம்மாவும் என்னடி ஆச்சு சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே மாமா கிட்ட நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொன்னம்மா, ஆனால் அவர் எனக்கும் இந்த குழந்தைக்கு எந்த சம்மதமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, அவர் ஏதோ பொண்ணு கூட சிரித்து பேசிக்கிட்டே பைக்கில் போய்கிட்டு இருக்காருமா. அவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு போல, அதனால தான் என்னையும் என் குழந்தைய ஏற்றுக்க மாட்டேக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மயிலோட அம்மா நான் இப்போவே பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட போய் நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாங்க. மயிலோட அம்மா வீட்டுக்கு வெளியிலேருந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என் பொண்ணு இந்த வீட்டு வாரிசை வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா, அதை உங்கள் பையன்கிட்ட ஆசையாக சொன்னால் அந்த குழந்தைக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு. என்ன தைரியம் இருந்தால் இப்படி பேசுவார்? அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு பொண்ணு கூட வேற சுற்றிக்கிட்டு இருக்காராம். இப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்காங்க வெளியில் நின்று.